சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி நீ போய் சிலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சிலோவாம் குளத்திலே அங்கே முழுகு அப்படிங்கிறாரு, இங்க கழுவு அப்படிங்கிறாரு. இது என்னெல்லாம் வித்தியாசமா இருக்குது. சோத்திரம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் சில நேரத்தில் சொல்றதெல்லாம் எனக்கு அருமையானவர்களே நமக்கு டென்ஷனை தான் கொண்டு வரும். என்ன கொண்டு வரும்? ஃபாஸ்ட்டு சொல்கிறது வருது எனக்கு கோபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. ஆனால் கோபப்படாதீங்க, நீங்கள் சாந்தமாக செயல்படுங்க, அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லேலூயா. ஏன் சேத்தை பூசி கண்ணை திறடா அப்படின்னா அற்புதம் நடந்திருக்கும்ல. ஆனால் பாருங்கள், சீலாங்குளத்தில் போய் நீ கழுவிட்டு வா அப்படிங்கிறாரு. குருடனுக்கு எவ்வளோ பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை, இன்னொரு பிரச்சனையை அவன் கொடுத்தா எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும்? அவனை யார் கூட்டிகிட்டு போவாங்க? சோத்திரம். அல்லேலூயா. சில நேரத்தில் ஆண்டவர் சொல்கிறது நமக்கு கொஞ்சம் டென்ஷனையும் அதிக டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும். ஆனால் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் செய்து பாருங்கள், அங்கே தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. லாசரு செத்து 4வது நாள் வந்ததே டென்ஷனு. இன்னும் போய் கல்லை எடுத்து போடணுன்னு சொன்னது அதை காட்டில டென்ஷனு. சோத்திரம். அல்லேலூயா. யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் சில நேரத்தில் ஒவ்வொரு காரியத்தை அவர் பேசுகிறதெல்லாம் நமக்கு வறுமை கோபம். சோத்திரம். அல்லேலூயா. நீங்களே டென்ஷன் இருப்பீங்க. நான் உங்களை பார்த்து கவலைப்படாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது வறுமை கோபம். அப்போ இது நான் வரல, நாங்கள் தூங்கிட்டே இருந்தோம். சோத்திரம். அல்லேலூயா. சில நேரத்தில் நாங்கள் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு டென்ஷன் மேலே டென்ஷனை கொண்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் டென்ஷன் ஆகாதீங்க. அல்லேலூயா. கோவப்படாதீங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் நீங்கள் செயல்பட்டீங்கன்னா தான் அற்புதம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. அவன் சீலம் குளத்தில் போய் அந்த கண்களை கழுவும் போது ஆமேன், முதல்ல கண்ணாடியில் பார்க்கறது போல அவன் முகத்தை அவன் பார்க்குறான். கர்த்தர் நல்லவருடைய கிருபை. முதல்ல கண்ணை திறக்கும் போது நீ முதல்ல பார்த்துரு. சோத்திரம். அல்லேலூயா. நான் கண்ணை திறக்கும் போது இவங்களை பார்த்து தான் அப்படிங்கிறது வந்துடவே. சோத்திரம். அல்லேலூயா. முதல்ல உன்னை பாருடா அப்படிங்கிற மாதிரி. சோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவருடைய கிருபை. உங்கள் துக்க நாட்கள் இதுவரை இருந்ததான எனக்கு அருமையான பலவீனம் என்கிற துக்க நாட்கள் முடிந்து போகும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? இந்த செய்தி கேட்கும் போதே கர்த்தர் உங்கள் சரீரத்தில் ஒரு அற்புதங்களை செய்கிறார். இந்த வார்த்தை உங்கள் காதில் கேட்கும் போதே உங்கள் சரீரத்தில் ஒரு குணம், ஒரு விடுதலை, ஒரு சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. முழுகு அப்படிங்கும் போது தேவ பிரசன்னத்தில் வாரத்தில் 7 நாள் நீங்கள் முழுகணும். ஆமென். தேவ பிரசன்னத்தில் நீங்கள் 7 நாள் இருக்கணும். இந்த கழுவு அப்படிங்கிறதுல நீங்கள்